இம்ப்ளான்ட் வாயில மாட்டினதுக்கு அப்புறம் அதுவாவே கழண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கா? டெஃபினட்டா கிடையாது. இதுக்கு என்ன ப்ராசஸ்னு பாத்தீங்கன்னா ஆசியோ இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் அந்த இம்ப்ளான்ட் வந்து எலும்புல செலுத்தினதுக்கு அப்புறம் எலும்பு வந்து அதை சுத்தி நல்லாவே ஃபார்ம் ஆயிடும். ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டா அதை கழட்டுறதே ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் வந்து ஒரு இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு நாங்க அரௌண்ட் 5 to 10 மினிட்ஸ் எடுக்கிறோம்னா அந்த இம்ப்ளான்ட்டை சில ஃபார் சம் ரீசன் கழட்டணும்னா ½ hour to 45 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ அந்த அளவு அது இன்டெகிரேட் ஆயிரும். அது கழண்டு வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கோ இல்ல அந்த இம்ப்ளான்ட் ஃபெயில் ஆயிருந்தா சில டைம்ல லோடு தாங்காம கழண்டு வந்த கேசஸும் நான் பார்த்திருக்கேன். ஆனா அது சிம்டம்ஸ் டெஃபினட்டா கொடுக்கும். அந்த பல்லு ஆடும், சில டைம்ல ஒரு சின்ன ஸ்வெல்லிங்கோ இல்ல வந்து பஸ்ஸோ இல்ல ஒரு பேட் டேஸ்டோ வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சென்சேஷன்ஸ் இருக்கிறப்பவே உங்க டென்டிஸ்ட பாருங்க. ஏன்னா ஃபெயிலிங் இம்ப்ளான்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அதை நாங்க எய்லிங் இம்ப்ளான்ட் சொல்லுவோம். அதாவது கொஞ்சமா நோய் இருக்கிறப்ப அதை சில டைம்ல வந்து ஒரு சிம்பிள் கிளீனிங், சிம்பிள் சர்ஜரி மூலியமா கரெக்ட் பண்ணி அதை டெஃபினட்டா திரும்ப நம்ம அதோட லைஃப் கொண்டு வரலாம். ஸோ ஒரு இம்ப்ளான்ட்ல ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு அப்படின்னா உடனே இம்ப்ளான்ட் பாருங்க. ஒன்ஸ் இன்டெகிரேட் ஆன இம்ப்ளான்ட் டெஃபினட்டா கழட்டவே முடியாது. ஒன்ஸ் அகைன் உங்களுடைய நண்பன் டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்.